டேய் மகேஷ், ஸ்னேகாவும் வரமாட்டா. அவ வரக்கூடாதுன்னு தான் ரோஜா உன்னை வேற ஆஸ்பத்திரிக்கு மாத்திட்டா. அந்த ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாதுன்னு ஸ்னேகா கிட்ட போய் சொல்லி பிளாக் பண்ணிட்டேன். நீ ஆடின ஆட்டெல்லாம் க்ளோஸ் ஆக போகுது மாப்ள. உனக்கு தண்டனைக்கா சாவு மேலாம் அடிச்சாச்சு. இது நான் அவசகணும். உனக்கு மாத்திரை மருந்து ஒரு கேடா? கடவுள் எழுதின விதிய எந்த மாத்திரை மருந்தாலையும் மாத்தி எழுத முடியாது. இப்படி தெருநாய் மாதிரி செத்து தொலை. குட் பை மாப்ள. தலையில பல்லி விழுந்தா கெட்டதுன்னு தாலி செயினும் அறந்துடுச்சு. மகேஷ்க்கு ஏதாவது ஆபத்தா? ஊருக்கு போனவர் ஒரு போன் கூட பண்ணலையே. ச்சே, நான் என்ன பண்ணுவேன்? ரோஜா, ரோஜா எங்கம்மா இருக்க? பூஜை ரூம்ல மாமா. அதோ வந்துட்டோமா. ரோஜா, மகேஷ் எந்த ஊருக்குமா போயிருக்கான்? டெல்லிக்கு மாமா. டெல்லிக்கா? டெல்லிக்கு தான் போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்கானா? இல்ல மாமா, டெல்லிக்கு தான். நான் டிக்கெட் கூட பார்த்தனே. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அங்க இருந்து நம்ம பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி 2-3 டீடைல் எல்லாம் கேட்டாங்க. மகேஷ் டெல்லிக்கு தான் வந்திருக்கிறான், அவன்கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னேன். அவன் டெல்லிக்கே வரலன்னு சொல்றாங்களாமா. என்னது? டெல்லிக்கு போக என்னாச்சு? எதுக்கு செயினை விட்டுட்டு கயிறுல தாலியை கோத்துட்டு இருக்க? மாமா, காலையில இருந்து ஒரே அபசகுணமா நடந்துட்டு இருக்கு மாமா. வலது கரை தானா துடிக்குது. தலையில பல்லி விழுந்துருச்சு. தாலி கொடியும் அறுந்து போச்சு. இப்போ குங்குமச்சிமிழ் கீழே விழுந்து குங்குமம் செதறி போச்சு. நீங்க வேற மகேஷ் டெல்லிக்கு போலன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என் புருஷனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கு. உயிருக்கு கூட ஆபத்தா இருக்கலாம். மாமா, அவர் உடனே தேடி கண்டுபிடிங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுமா, நீ பயப்படாத. என்ன நீ என்ன சமாதானப்படுத்துறது அப்புறம் இருக்கட்டும் மாமா. முதல்ல போங்க மாமா, மகேஷை கண்டுபிடிங்க. சரிம்மா, நான் போய் விசாரிக்கிறேன். நீ பயப்படாம இரு, நான் இருக்கல. இரு. கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்களே ரத்னசாமி. போய் குடுறி. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்னடி இது கெட்ட பழக்கம்? சாருக்கு ஊட்டி விடுறி. இது மாதிரி ஐஸ்கிரீம் தில்லை ஸ்தானத்துல கூட நான் சாப்பிட்டதில்ல. குடு குடு குடு. இன்னைக்கு நீங்க என் கெஸ்ட். ஏ பொண்ணுங்களா, இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்களையும் நல்லா கவனிக்கணும். சரிக்கா? என்ன வீரலட்சுமி, அடடா எப்படி இருக்க? நல்லா இருக்கே. நீங்க எப்படி இருக்கீங்க? இவர் பேரு ரத்னசாமி, கும்பகோணத்துல பெரிய பண்ணையார். இவர் நல்ல சிவம், பெரிய சினிமா ப்ரொடியூசர். வீரலட்சுமி, சும்மா சொல்லக்கூடாது.
நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்க. பார்த்தனா ஏ என்னடா அது உள்ள வரும்போதே இப்படி அபசகுணமா தடுக்கிறது? ஆமா என்ன இடம் அது? எல்லாம் நம்ம இடம்தா. உட்காருங்க முதல்ல. நம்ம இடம் தான், ஆனா ஒன்னும் திருப்தியா இல்ல. சரி உட்காருங்க உட்காருங்க. பாட்டுவாதியும் பக்கவாதியும் வந்தாச்சு. நான் பக்கவாத்தியமா? அட சும்மா தமாஷுக்குயா. அப்ப சொல்லுங்க. வீரலட்சுமி, இதான் உன் வீடாக்கும்? ஆமா. இல்ல நேக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அண்ணாக்கு வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கும் தான். மிஸ்டர் கிருஷ்ணா, என்ன ஞாபகம் இருக்கா? ப்ரொடியூசர் நல்ல சிவம். ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்களும் இந்த கூட்டத்தோட தான் இருக்கேளாக்கும். நீங்களும் அடிக்கடி இங்க வருவீங்களோ? பரவாயில்லையே. நீங்க தான் படகர் கிருஷ்ணாவா? என் பேர் ரத்னசாமி. ஓஹோ, 7 லட்சம் ரூபாய் திருடிட்டான ஸ்னேகாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சல அந்த மகான் நீங்க தானா? நீங்க செஞ்சது நியாயமா? அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஏ ரேகா. ஓகேக்கா. ஏய் கையெடுமா, உனக்கு நிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அந்த பக்கம் போ. ஏய், மடியில உட்காரமே பின்னாடி நின்னா என்ன அர்த்தம்? பாட்டு வாத்தி கோவம் வருது, வந்து மடியில உட்காருடி. ஐயோ, மடியா? மடி மடி. அட மடியில தான் உட்கார சொல்றேன், அதுக்குள்ள ஏன் கத்துற? ஐயோ, நீங்க மடி இடுப்பை பத்தி பேசுறேன், அவர் மடி ஆச்சாரத்தை பத்தி பேசுறார். அம்மா, நீ என் மடியில வந்து உட்கார்ந்துக்குமா, சும்மா குஷன் மாதிரி இருக்கும். வந்துட்டே இருக்கா? இது பல இடம் மாதிரி தெரியுது. வா கிளம்பலாம். யோ இருயா, நாம் இப்போ கூடி இருக்கிறது ஸ்னேகா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறத பத்தி பேசதான். வீரலட்சுமி, அந்த ஸ்னேகாவால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம். எங்க வீட்டுல இருந்த கையெழுத்து போட்ட வெத்து பேப்பரை திருடி எரிச்சிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. ஏங்க, 5 லட்சத்துக்காக பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்காக 7 லட்சத்தை இழந்தவங்க நான். இந்த கூட்டத்துல முத அவளை பார்த்ததே நான் தான். அவன் இன்னைக்கு தளதளன்னு வளர்ந்து நிக்கிறான்னா அது நான் போட்ட சோறு, என் பணத்துல வளர்ந்த உடம்புங்க அது. அவளை போய் அந்த தருதல கிச்சாவுக்கு தாரவாக்க நான் விட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் பணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. ஆனா அவளால என் தொழிலே நாசமா போச்சு. நான் ஜெயிலுக்கு போனேன், போலீஸ் என் வீட ரைடு பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் மேல அவ அம்மா வைதேகி கத்தியால என் வயிற்றுல குத்திட்டா. இந்த அவமானம் அசிங்கம் எல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஸ்னேகா என்னைக்காவது எனக்கு கிடைப்பா? அவளை வச்சு நான் இழந்த மரியாதை, தொழில், பணம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். என்ன சிரிக்கிறீங்க? என் வயிறு அறிஞ்சு நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா சிரிச்சா ஏதோ வெயிட்டா சொல்ல போறாருன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் பணத்துக்காக அவளை அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு நல்ல காரியத்துக்காக அவளை அடையணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அவளை சாக்கடையில குளிப்பாட்டினீங்க, ஆனா நான் சங்கீதங்கிற ஒரு புண்ணிய நதியில குளிப்பாட்டினேன். இந்த சங்கீத உலகத்துல அவளை ஒரு பாடகையா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, உலகத்திலேயே பழமையான தொழில் ஏன் தொழில் தான். அந்த தொழில்ல அவளை நான் இறக்கி விடுறதா சபதம் போட்டிருக்கேன். ஸ்னேகாவை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போனீங்கன்னாக்க ஸ்னேகா யாருக்கும் கிடைக்க மாட்டா. எல்லார் தலையிலும் துண்டுதான். ஆமா, இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்தாரு மூலவர் மகேஷ். அவர் எங்க காணோம்? ஏய், உள்ள போங்கடி. மகேஷ் 2 நாளாவே காணோம். என்னோட அடியாளுங்க, போட்டோகிராஃபர் இவங்க கூட சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்த ஏதோ திட்டம் போடுறேன்னு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கான். அந்த ஏற்பாட்டுல தான் இருப்பான். நம்ம எதிர்பாராத விதமா
அவன் அங்க வந்து கலக்குவான். சரி விடுங்க, முதல்ல ஸ்னேகா நமக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவளை யாரு எடுத்துக்கிறதுங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். கரெக்ட். நமக்குள்ள நாமளே சண்டை போட்டுக்க கூடாது. ஸ்னேகா கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாங்கிறது தான் நாம யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். என்ன மிஸ்டர் கிருஷ்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? முதல்ல நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு போய் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுங்கிறத பத்தி யோசனை பண்ணுவோம். ஏன் பாட்டு வாத்தியாரே, மழைய வர வைக்க ஏதோ ராகம் இருக்காமே, அதே மாதிரி கல்யாணத்தை நிறுத்த ராகம் எதுவும் இல்லையா? ராகெல்லாம் எதுக்குன்னா சார் பாட ஆரம்பிச்சாலே போறோம், அவன் எகிரி ஓடி போடுவான், கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடுவான். கல்யாணம் நடக்கும், யாரு தடுத்தாலும் கல்யாணம் நடக்கும். மேலிடத்துல பேசி பர்மிஷன் வாங்கியாச்சு. இந்த கல்யாணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு உண்டு. இந்த கல்யாணத்துல கலாட்டா இல்லாம நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கே என் ஒருத்தியோட தனிப்பட்ட பிரச்சனைனால இவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமோ நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்க சொன்ன வார்த்தை என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பிரியா, இது வந்துட்டேன்க்கா. ஸ்னேகா, நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு. சார் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். சார், அவங்க 2 பேர் கையால அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஏமா, ஏற்கனவே எனக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்களேம்மா? இல்ல சார், முறைப்படி பார்த்தா நான் உங்க வீடு தேடி வந்து இன்விடேஷன் கொடுத்து உங்களுக்கு மரியாதை பண்ணணும். இந்த கல்யாண அவசரத்துல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப இந்த குடும்பத்தையே ஒருத்தர் ஆயிட்டீங்க. தயவு செஞ்சு அந்த இன்விடேஷனை வாங்கிக்கோங்களேன். போ கிச்சா, சேர்ந்து கொடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வெறுங்கையோட வாழ்த்து சொல்லக்கூடாது. உங்க கல்யாணத்து அன்னைக்கு நான் மணமேடைக்கு வந்து பிரசன்டேஷன் கொடுத்து வாழ்த்து சொல்றேன். அதான் நல்லா இருக்கும். சரியா? எப்படியும் நீங்க எல்லாமே இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. Your presence is a presentation in itself. தங்கள் நல்வரவை எதிர்பார்க்கும் திருமதி ஸ்னேகா மகேஷ் மற்றும் திரு மகேஷ். புரியுது சார், எனக்கு நல்லாவே புரியுது. நான் ரத்னசாமி, கிருஷ்ண மாஸ்டர், விஜயவாடா வீரலட்சுமி, இவங்க யார பத்தியும் கவலையே படல. பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா அது கண்டிப்பா ரோஜாவால தான் வரும். அதை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதே தானே நீங்களும் நினைக்கிறீங்க? மகேஷோட பேரை இந்த பத்திரிகையில போட்டு நான் ரோஜாவை சீண்டி விட்டுருக்கேன். அதனால அவ ரொம்ப கொதிச்சு போய் கிடக்குறா. நானும் இதை விடுறதா இல்ல. இது வெறும் வெற்றி தோல்வி மட்டும் இல்ல சார், வாழ்வா சாவாங்கிற போராட்டம். புரியுது ஸ்னேகா, ஆனா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். ரோஜா இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட வராத வரைக்கும் விஷயம் நமக்கு சாதகமா இருக்கும். ஆனா அவளால உன்னை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவ நேரா போலீஸ் கிட்ட தான் போவா. அவ அப்படி போலீஸ் கிட்ட போயிட்டா நம்ம கதை கந்தல் தான். அன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். மகேஷ் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி ரோஜா, சட்டமும் உரிமையும் அவளுக்கு தான் சாதகமா இருக்கும். நாம தான் அவளை போலீஸ்க்கு போக விடாம தடுக்கணும். சார், அது கஷ்டமாச்சே. ஐயோ, அப்பனா கல்யாணத்துல கலாட்டா நிச்சயமா? எனக்கு என்னமோ ரோஜா போலீஸ் கிட்ட போக மாட்டான்னு தான் தோன்றது. அதுக்கு பல காரணம் இருக்கு. முதல் காரணம், இது ரோஜாக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. போலீஸ் கிட்ட போகாமலே என்கிட்ட நேரடியா மோதுறதுக்கான துணிச்சலும் தைரியமும் ரோஜா கிட்ட நிறையவே இருக்கு. ரெண்டாவது, மகேஷோட பிசினஸ் பாதிக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். அதனால அவ கண்டிப்பா யோசிப்பா. பரவாயில்லையம்மா, நீ ரோஜாவை துல்லியமா தான் கணக்கு போட்டு வச்சிருக்க. பன்னீரண்ணா, எதிரியை ஜெயிக்கணும்னா அவங்கள பத்தி A to Z நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது விபரீத விளையாட்டு. கரணம் தப்பினா மரணம் நிச்சயம். கரெக்ட்டுமா. எல்லாத்தையும் விட ரோஜா போலீஸ் கிட்ட போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவளோட மாமா ராஜசேகர் கண்டிப்பா அவரு ரோஜாவை போலீஸ் கிட்ட போக விட மாட்டாரு. ஏன்? ஏன்னா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மகேஷ் தான் அப்பாங்கிறத ரோஜா நம்புறாளோ இல்லையோ, மகேஷே நம்புறாரோ இல்லையோ, ஆனா ராஜசேகர் நம்புறாரு. போலீஸ் கிட்ட போனா DNA டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பிரச்சனை வரும். மகேஷ் 2 பொண்டாட்டி கேஸ்ல மாட்டிக்குவாரு.
பிகிமி கேஸ்ல அவரை உள்ள தள்ள வேண்டிய நிலைமை கூட வரலாம். அதனால மகேஷோட எதிர்காலமே நாசமாயிடும்ன்றது ராஜசேகருக்கு புரியும். அவரு பயப்படுவாரு. அதனால கண்டிப்பா அவரு ரோஜாவை போலீஸ் கிட்ட போகவே விட மாட்டாரு. ஆல்ரைட், நீ இவ்வளவு தெளிவா பேசுற. இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஸ்னேகா. நான் வர்றேன். தேங்க்யூ சார். பிரியா, இங்க வா. உன் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டல்ல? வச்சிட்டேன். கிச்சா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டியா? பண்ணிரண்ணா, ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பத்திரிக்கையை கொடுத்துடுங்க. யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம ஜாம் ஜாமன் நடக்கணும். அதுக்கு அந்த பெருமாள் தான் அருள் புரியணும். என்னமா நீ என்ன பண்ற? கிச்சாவோட கல்யாணம் நடக்க கூடாது மாமா. அதான் பத்திரிக்கை எரிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுமான்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இருக்குது நீ கல்யாண பத்திரிக்கை எரிக்கிறது. இதனால கல்யாணம் நின்னு போயிடுமா? நிக்கணும் மாமா. நாம நிறுத்தணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் அனுமதி இல்லாம என் புருஷன் பேரை போட்டு அடிச்ச பத்திரிக்கை இது. அதான் எரிச்சேன். நீயும் ஸ்னேகாவும் இப்படி போட்டி போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குமா. இதனால நஷ்டம் உங்க 2 பேருக்கும் தாம்மா. என்னம்மா நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. நான் நியாயத்துக்காக போராடுறேன். அவ அநியாயத்துக்காக வாதாடுறேன். இனிமே நான் அவளுக்கு பணிஞ்சு போக மாட்டேன். எப்ப அவ என் குழந்தை எங்க இருக்குங்கிற ரகசியம் தெரியும்னு சொல்லி என்னை ஏமாத்தினாலோ அன்னைக்கு அவளை ஒழிச்சு கட்டணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அவ வீட்டு கல்யாண பத்திரிக்கையில என் புருஷன் பேரை போட்டு முடிஞ்சா தடுத்து போன என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கா. இந்த ஆடு புலி ஆட்டத்துல நான் ஆடா இருக்க மாட்டேன், புலியாத்தான் இருக்கணும். இதுல ஜெயிக்க வேண்டியது என்னோட மான பிரச்சனைமா. நான் தோக்க கூடாது. அப்படி நான் தோத்துட்டா நான் மகேஷோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஜெயிக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, என் புருஷன் பேரை பத்திரிக்கையில போட்டதுக்காக ஸ்னேகா கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்க வைப்பேன். நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. அதுக்காக நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ ஒரு கர்ப்பஸ்திரீ, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. கல்யாணத்தை நிறுத்த வழி சொல்லுங்க மாமா. அந்த பிரியாவுடைய அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்கேன். நாளைக்குள்ள எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பிரியா அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க 2 பேரும் ஸ்னேகா வீட்டுக்கு வரல. அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே கல்யாணத்தை நிறுத்திடலாம். மாமா, மகேஷ் எங்க போனாரு? நம்ம டிராவல் ஏஜென்ட்ட விசாரிச்சிட்டோமா. அவன் டெல்லிக்கு டிக்கெட்டை போட்டது வாஸ்தவம் தானா, ஆனா டெல்லிக்கு போல. அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீ வேணா பாரு. அப்பா பெங்களூர்ல இருந்து திடீர்னு ஒரு கிளையண்ட் போன் பண்ணாங்க. அதனால நான் அங்க போயிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு அசடு வழி இங்க வந்து நிப்பான் பாரு. இருந்தாலும் நான் 4 பக்கமும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோமா, கவலைப்படாத. ஒரு போன் கூட பண்ணலையே மாமா. 3 நாள் ஆச்சு. நோ நியூஸ் இஸ் a குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்துல ஸ்னேகா விட்டு கல்யாண பிரச்சனை முடியற வரைக்கும் மகேஷ் இங்க இல்லாம இருக்கிறது நல்லதுதாம்மா. அதனாலதான் நான் கவலைப்படாம இருக்கேன். இந்த கல்யாண பிரச்சனை முடியட்டும், அடுத்த நிமிஷமே மகேஷை தேடி கண்டுபிடிச்சிடலாம். மகேஷ் எங்க போயிருப்பாரு? இப்படிதான் ஒரு தடவை என்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு ஹைதராபாத் போய் அவர் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டாரு. அவருக்கு வர வர பொறுப்பே இல்லாம போச்சு மாமா. அவனுக்கு எப்போ பொறுப்பு இருந்தது இப்போ வர்றதுக்கு? நான் எடுக்கிறேன் மாமா. ஹலோ, 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 யார் பேசுறது? ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். நீயா? நீ ஏன் ஃபோன் பண்ண?
லைனை கட் பண்றி. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. என்ன நீ ரொம்ப தான் குதிக்கிற? இங்க பாரு, நான் உன்னை நல்ல விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணல. என் மகேஷ் எப்படி இருக்காரு அத முதல்ல சொல்லு. அத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் திமிர் இருந்தா எனக்கே ஃபோன் பண்ணி என் புருஷனை பத்தி என்கிட்ட விசாரிப்ப? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? மகேஷ் எனக்கும் புருஷன் தான். அவரோட உயிரை நான் தான் காப்பாத்திருக்கேன். அவரை பத்தி விசாரிக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. அவர் எங்க ஒளிச்சு வச்சிருக்க அத சொல்லு. ஆமாடி, நான் தான் அவரை ஒளிச்சு வச்சிருக்கேன். உன் மூஞ்சி அவர் பார்க்க கூடாதுன்னு என் புருஷனை நான் தான் பதுக்கி வச்சிட்டேன். இடியட். ஏய், ச்சே, ரொம்பதான் திமிர் பிடிச்சவளா இருக்கா. மனுஷன் வயித்துல பாட்டிலால குத்துப்பட்டிருக்கே. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, எப்படி இருக்காருன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா ரொம்பதான் எகுறான். மகேஷோட உயிரை காப்பாத்தினவளே நான் தான். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கா அவளுக்கு? அவர் வேற ஹாஸ்பிட்டல்ல ஒளிச்சு வச்சுட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காளா? இருக்கட்டும், நாளைக்கு இந்த கிச்சா கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அப்புறம் மகேஷ் எங்க இருக்காருன்னு நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். என்னம்மா ஸ்னேகா போனா? என்ன வேணுமா அவளுக்கு? ராட்சசி, எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே ஃபோன் பண்ணி விசாரிப்பா? என்ன அனாவசியமா வம்பு கிழித்து சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குற மாமா. என்னமோ அவர் உயிரை இவ காப்பாத்தி விட்டானா? என்ன சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அவரை பாக்கணுமா? எங்க நீ என்கிட்ட விசாரிக்கிறா? இவ இப்ப மகேஷ் உயிரை காப்பாத்துனா? அதுமா மகேஷ 2 நாளா காணல இல்லையா, அதனால ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பா. அவன் எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு அங்க சொல்லிருப்பாங்க. நேரடியா இங்க ஃபோன் பண்ணிட்டா. இங்க ஃபோன் பண்றதுக்கு ஏதாவது காரணம் வேணும் இல்லையா, அதனாலதான் மகேஷ் உயிரை காப்பாத்துனா அது இதுன்னு டூ போட்டுருக்கா. அவரை நான் ஒளிச்சு வச்சிருக்கேனா? ஆமாடின்னு சொல்லிட்டேன். ரொம்பதாமா திமிரு அந்த பொண்ணுக்கு. உன் புருஷனை பத்தி உன்கிட்டயே விசாரிக்கிறாளா? அவ குட்ட நம்ம குடியிருவோம் இல்ல மாமா, அந்த திமிர் தான் அவளுக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. நடத்தி காட்டுறேன்னு அவ சேலஞ்ச் பண்ணிருக்கா. நடக்க விட மாட்டேன் நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ தாமா ஜெயிப்ப. என் பொண்ணுக்கு எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அவளை குழந்தைன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப அவளை 6 மாசம் புள்ள தாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிறான். நினைச்சா மனசு ஆறவே மாட்டேங்கிறதுன்னா அதுக்கு என்ன பண்றது வைதேகி? ஸ்னேகாவோட வாழ்க்கைக்கு இது கடவுளா ஏற்படுத்தி கொடுத்த கடைசி சந்தர்ப்பம். அதனால இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டணும். இதை விட்டுட்டோம்னா கடைசி காலம் வரைக்கும் ஸ்னேகாவுக்கு கல்யாணம் நடக்குமாங்கிறது கஷ்டம். அதனால நீயும் நானும் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும். அண்ணா, உங்க தயவால 1 லட்சம் ரூபாய்க்கு புடவையும் நகையும் வாங்கிருக்கேன். இந்த கடன் எல்லாம் எந்த காலத்துல நான் திருப்பி கொடுக்க போறேன்? ஒன்ன நான் என் தங்கச்சியா நினைச்சுதான் இந்த உதவியெல்லாம் செய்யறேன்னு ஒழிய வட்டிக்கு ஒண்ணு நான் விடல. என்னவும் அண்ணனா நினை, கந்து வட்டிக்காரனா நினைக்காத. எனக்கு ஸ்னேகா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அதுக்கு நீ எனக்கு பக்கத்துணையா இருந்தீன்னா அதுவே பெரிய விஷயம். எனக்கு பயமா இருக்குண்ணா. ஸ்னேகாக்கு கல்யாணம் நடக்கிறது எப்படி மகேஷ்க்கு தெரியாம இருக்காது. கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து கடைசி சமயத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டான்னா? வாஸ்தவம் தான். அவன் தான் சாப்பிட்ற சாப்பாட்டுல கல் இருக்கான்னு கவலைப்படுறதை விட அடுத்தவங்க சாப்பாட்டுல மண்ணள்ளி போறதுல கெட்டிக்காரன். எனக்கும் என் பொண்ணுக்கும் எமனே அந்த கடங்கார மகேஷ் தான். அவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எப்படி அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான்னா? நீ எல்லாம் இப்படி பயந்து நடுங்கிறதால தான் அவன் நாட்டாம பண்றான். தப்பு செய்யறவன் அவன் பயப்பில்ல, நியாயமா நடக்கிற நம்ம இந்த காலத்துல பயப்பட வேண்டியதா இருக்கு. இத பார் வைதேகி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். மகேஷ் ஏதோ பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருக்கான். அவன் நாளைக்கு வரப்போறது இல்ல. அதனால கிச்சா ஸ்னேகா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்படியா? அந்த கடங்கார பாவி ஊர்ல இல்லையா? கடவுளா பார்த்துதான் அவனை ஊருக்கு அமைச்சிருக்காரு போல இருக்கு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருத்துனா அவன் தான் இல்லையே, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நல்லா கேட்டுக்க வைதேகி, கல்யாண மண்டபத்துல கடைசி நேரத்துல சில குழப்பங்கள் ஏற்படும். ஐயோ, என்னன்னு நீங்களும் எப்படி சொல்றீங்க? நான் போட்ட திட்டப்படி கல்யாண வேலையெல்லாம் இது வரைக்கும் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் திட்டப்படி கடைசி நேரத்துல சில குழப்பங்கள் ஏற்படும். அதை பார்த்து நீ பயப்படாத, கண்டுக்காத. உன் கவனமெல்லாம் ஸ்னேகா மேல தான் இருக்கணும். அவளை நீ தான் மணமேடையில ஏத்தி உட்கார வைக்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவதானே கல்யாண பொண்ணு. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. தான் தான் மணப்பொண்ணுன்னு ஸ்னேகாவுக்கு இன்னும் தெரியாது. வேறொரு பொண்ணு கழுத்துல தான் கிச்சா தாலி கட்டுறான்னு சொல்லி வச்சிருக்கோம். கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணு போயிடுவா. அந்த சந்தர்ப்பத்துல ஸ்னேகா மணவரையில ஏற வேண்டி வரும். ஸ்னேகா சுலபத்துல ஒத்துக்க மாட்டாளேன்னா? கரெக்ட்.
அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்னேகாவை நீ தான் ஒத்துக்க வைக்கணும். ஐயோ அவ ஒத்துக்க மாட்டாள் என்ன? அப்ப அவளை அடிச்சு உதைச்சு சொல்லு, அவ ஓம் பொண்ணு, அவ மேல உனக்கு தான் முழு உரிமை உண்டு. ஸ்னேகாவுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி கல்யாண வாய்ப்பு இது, அதை மறந்துடாத. புரியுறது என்ன? ஸ்னேகாவை கல்யாண மேடையில உட்கார வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும், அது ஏன் பொறுப்பு. ஏய் கிச்சா, என்னப்பா எழுந்திரி. என்னப்பா நீ தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல பன்னீர். அட என்னப்பா, கல்யாண கலகட்டி வீடே கலகலன்னு இருக்கு, நீ என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை பன்னீர், என்னை கொஞ்சம் தனியா விட. சரி, நீ உள்ள வா, உள்ள போய் பேசலாம். கிச்சா, இப்ப சொல்லு, உனக்கு என்ன கவலை? கவலையா இருக்கு பன்னீர். இந்த கல்யாணம் நடக்குமா? அட என்னப்பா நீ, இந்த கல்யாணத்துக்கு போலீஸே பாதுகாப்பு கொடுக்குது, அப்புறம் என்ன? அந்த போலீஸை நாம ஏமாத்துறோமே. எப்படி? கல்யாணம் எனக்கும் பிரியாவுக்கும் இல்ல, ஸ்னேகாவுக்கும் எனக்கும்னு அந்த போலீஸ்க்கு தெரியாது. எஸ் ஏழுமலை கிட்டையாவது நாம உண்மையை சொல்லியிருக்கலாம். தப்பு மேல தப்பு பண்றோம். என்ன அத்தான் இப்படி புலம்புறீங்க? யாரும் எந்த தப்பும் பண்ணல. கல்யாணம்னா 1008 தடங்கள் இருக்கதான் செய்யும். அது சரி, எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு கல்யாணம், முகூர்த்த நேரத்துல நீ என்ன பண்ண போற? ஸ்னேகா எப்படி தாலி கட்டிக்க ஒத்துக்குவா? நீயும் பன்னீரும் என்ன பண்ண போறேள்? சொக்கலிங்க சார் என்ன ஐடியா வச்சிருக்காரு, எனக்கு சொல்ல மாட்டீங்களா? நடக்கிறதெல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும். நீங்க எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? நானும் பன்னீரும் என்ன செய்ய போறோங்கிறது சஸ்பென்ஸ். இழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏற்கனவே உன் ஒரிஜினல் புருஷன் யாருன்னு தெரியாம ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இப்ப கல்யாணம் எப்படி நடக்க போறதுன்னு இன்னொரு சஸ்பென்ஸா? ஆமா, உன் புருஷன் கல்யாணத்துக்கு வருவாரா? வருவாரு. எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பியா? வச்சுட்டா போச்சு. அந்த புண்ணியவான் கால்ல விழுந்து முதல்ல உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்லணும். ஏய் கிச்சா, நாளைக்கு பிரியா கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் அவளை கும்பிட்டா போறாதா? அதுக்கப்புறம் காலம் பூரா அம்மா தாயேன்னு அவளை கும்பிட்டுட்டே தானே இருக்க போற. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அது ஒண்ணும் இல்ல மசனேகா, பையன் இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிறான். அப்படியா கிச்சா? டே, நீ ஏன்டா காய்ச்சல் வந்தவ மாதிரியே இருக்க? உன்னை பார்த்தா கல்யாண மாப்பிள்ள மாதிரியே தெரியல. ஸ்னேகா, உன்னை நம்பிதான் இந்த கல்யாண காரியத்துல இறங்கினேன். நான் தலை குனிகிற மாதிரி ஏதாவது அவமானம் நடந்தா அதுக்கு முழு காரணம் நீதான். ஐயோ கிச்சா, நீயும் இதை 108 தடவை சொல்லியாச்சு, நானும் இதை 108 தடவை கேட்டாச்சு, சத்தியம் கூட பண்ணிட்டேன். குடு, வேணா இன்னொரு தடவை சத்தியம் பண்றேன். காட்டு சத்தியம். இங்க பாரு, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னால உனக்கு எந்த தடங்களும் வராது, உன் கல்யாணமும் நிக்காது. அப்படி ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா நீ சொல்ற காரியத்தை நான் கண்ணை மூடிட்டு பண்றேன். போருமா? சத்தியம் சத்தியம் சத்தியம். சரியா? இப்போவாது கொஞ்சம் சிரியேன். ஐயோ பிரியா, நீயாவது ஏதாவது சொல்லுமா? ஐயோ, காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறாரு, டிஃபன் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாரு, எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. உன்னையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா சொன்னான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சிரியேண்டா, மூஞ்சிய பாரு. அப்பாடா,
விடிஞ்சா கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷமா இருங்களேன். நீங்க நினைச்ச மாதிரியே ஸ்னேகா நாளை காலையில உங்களுக்கு சொந்தமாக போறாங்க. உங்களோட தில்லை ஸ்தானம் ஆசை சென்னையில நிறைவேற போகுது. அதையும் நினைச்சுக்கிட்டு தூங்குங்க. குட் நைட். கிச்சா போயிட்டு காலையில் வரேன். நல்லா படுத்து தூங்கு. அலாரம் வச்சுட்டு படு. சீக்கிரமா எழுந்து குளி. விடிஞ்சா கல்யாணம். என்ன நடக்க போகுதோ? காலையில மணி 7 ஆக போகுது. இன்னும் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வர நர்ஸ் வரல. இவர் என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஆள் பார்க்க நல்ல ஸ்மார்ட்டா இருக்காரு. அட்ரஸும் தெரியல, ஊரும் தெரியல. பாவம். இப்படி கண்டவங்களெல்லாம் அட்மிட் பண்ணிட்டு காலங்காத்தால ஃபோன் பண்ணி வானா என்ன சார் அர்த்தம்? சாரி எஸ்ஐ சார், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் உங்களை கூப்பிட்டேன். சார் நான் ஃப்ரீயா இருந்தா ஹெல்ப் பண்ண மாட்டேனா? இப்போ நான் வேற வேலையா போயிட்டு இருக்கேன் சார். ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லைன்னா கல்யாணமே நின்று போயிடு சார். இப்பவே மணி 6 ஆச்சு சார். 7:30 to 9 முகூர்த்தம். என் நிலைமை தெரியாம பேசாதீங்க சார். ஐ வெரி சாரி சார். பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸ் சார். செத்துக்குது தொலைச்சிட்டான்னா வீண் பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமா, இப்போ பயப்படுங்க. பாட்டில் குத்து கேஸ்னா என்ன சார் பண்ணிருக்கணும்? போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ரூல்ஸ் இருக்குல்ல, அப்ப விட்டுடுங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஆள் யாரு, அட்ரஸ் என்னன்னு என்கிட்டயே கேளுங்க. ஏன் சார்? வாங்க சார், பேஷண்ட்டை காட்டுங்க சார். சாப்பிட்டீங்களா? நீங்களா சாப்பிட்டீங்களாம்மா? நீங்க ஆஷா, நீங்க மாலவும் சாப்பிட இடத்துக்கு போங்க. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. நான் வர்றவங்களை பார்த்துக்கிறேன். நீங்க போங்க, நான் வரேன். உடனே இங்க வச்சுட்டுமா? மணி 7 ஆயிடுத்து. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரம் போய் பட்டு வேஷ்டி பட்டு போட்டு வந்துருங்க. ஏன் சாமி, பேண்ட் ஷர்ட்லயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட்டு வேஷ்டி எனக்கு வழுக்கும். சரி, அட்ஜஸ்ட் பண்றேன். ஸ்னேகா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? யார தேடுற? இல்ல, இந்த எஸ்ஐ ஏழுமலை இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும். அவர் இன்னும் ஆளையே காணோம். அவர் வரலனா கல்யாணம் நின்னுடுமா? டேய், என்ன கிச்சா நீ? மணமேடையில நின்னுட்டு கல்யாணம் நிக்குமான்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க. என்ன ஆனாலும் உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நிக்காது, சரியா? இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து மாப்பிள்ளையாட்டம் ஜம்முன்னு வந்து நில்லு. சிரிச்ச முகத்தோட வந்து நில்லு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பேஷண்ட் கண்டுபிடிச்சாரா? இல்ல சார், ஏதோ முனகினாரு. ஆனா ஒண்ணும் புரியல. சார், இவர் தான் பேஷண்ட். இவரா? சார், இவரை தெரியுமா உங்களுக்கு? இவரை பார்த்தா ஒரு சைடுல கிரானைட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மேன் மிஸ்டர் மகேஷ் மாதிரி தெரியல. இல்ல அவரே தானா?
நான் அந்த பிசினஸ் மேன் மகேஷை பார்த்ததே இல்லையே சார். பேப்பர்ல இவரை பத்தி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. சாரி சார், எனக்கு தெரியல. சார் இவர் பேரு மகேஷ் தான் சார். இஸ் இட்? அப்ப அவரா தான் இருக்கும். இவர் பெரிய தொழிலதிபராச்சே, இவரை யார் பாட்டிலால குத்திருக்க முடியும்? ஹிஸ் கண்டிஷன் இஸ் சீரியஸ் சார். சரிங்க டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. நான் இவரை பத்தி விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஓகே சார். வாங்க வாங்க. பிரியா ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் தான். நல்லா இருக்கு. வா. முன்னாடியே வந்துட்டீங்க பாருங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. வாங்க நமஸ்காரம். கிருஷ்ணா, உங்களுக்காக தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து. எப்படியாவது நிறுத்திடணும். நிறுத்தணும். ஆமா, வாங்க. விடக்கூடாது. வாங்க உள்ள போலாம். வா வா. நில்லுங்க நில்லுங்க. உங்களை யார் வர சொன்னது? டேய் போடா. இல்லையா? உங்களை யார் வர சொன்னது? நிறுத்துங்க சார். போடா. மேல விட போடா. நீங்களுமா? டேய் டேய் நில்லுங்கடா. டேய். அட பாவீங்களா, எல்லா வில்லன்களும் ஒண்ணா வந்துட்டாங்களே. எப்படியும் கலாட்டா இருக்கு. ச்சே, இந்த எஸ்ஐ ஏழுமலையும் இன்னும் காணுமே. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. கூறப்படவே கட்டின்னு வந்துருங்க. கட்டி பிரியா. வா. கட்டிப்பார்ல. வா. பிரியா, உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கு பிரியா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கிச்சா ரொம்ப கொடுத்து வச்சுவன். இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்க போறா. நீங்க மட்டும் என்ன தேவதை மாதிரி அழகா தான் இருக்கீங்க. சும்மா ரெடி இந்த பொடி.
இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரியா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். இந்த குள்ளநரி கூட்டத்தை பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத. இவங்களால ஒன்னத்தையும் கிழிக்க முடியாது. இது உன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல பிரியா, என் கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு அவங்களா நானு பல பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பார்த்துடுவோம். இந்த ஊரே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, உனக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம போய் கூறப்படுவ கட்டிட்டு வா. ஓ, என்னடி ஸ்னேகா, எங்களை பார்த்ததுமே மேலிருந்து கீழே இறங்கி வந்துட்ட மாதிரி தெரியுது. அதாவது வானத்திலிருந்து நீ லெவல் குறைஞ்சி தரைக்கு வந்த மாதிரி இருக்கே. ஆ? சபாஷ். இந்த ஸ்னேகா வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்திருக்கானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கீழே இருக்கிறவங்கள பாதாளத்துக்கு அனுப்ப போறாங்கிற அர்த்தம். உங்களால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது, இந்த ஸ்னேகா யாருன்னு அப்ப பாப்பீங்க. சரியான மரியாதை தெரியாத கழுதையா இருக்கிய. உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எதிரியா இருந்தாலும் உன் வாயால வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எதிரிங்களா வந்திருந்தா சொல்லியிருப்பேன். துரோகிங்களா என் முதுகுல குத்துறதுக்கு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? திறந்த வீட்டுக்குள்ள நுழையறதெல்லாம் தங்கத்தட்டுல பால் சோறு காசப்படக்கூடாது. இலையில போட்டதை தின்னுட்டு போயிட்டே இருக்கணும். என்னடி சொன்ன? இங்க பாருங்க, சரி பொறுமையா இருக்கும். அவளோட நமக்கு என்ன பேச்சு? இங்க பாருங்க, நாம வந்த காரியம் ஆறு வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். ஏன் மாஸ்டர், நீங்களும் இந்த துரோகிங்க கும்பல சேர்ந்துட்டேளா? காக்கிங்க இருக்கிற கூட்டத்துல கானம் பாடுற குயில். சபாஷ். இப்ப சரிடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு இழ உழப்போம். அதுக்கப்புறம் மூலையில உட்காந்து முக்காடு போட்டுக்கிட்டு அழ போற. உன் அகங்காரம் அழிஞ்சு அலங்கோலமா நிக்க போற. யார் தலை நிக்க போறது, யார் தலை உருள போறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் பார்க்க தான் போறீங்க. என்னம்மா ஸ்னேகா, பொண்ணை கூட்டிட்டு வாமா. இதோ வந்துட்டே இருக்கேன். இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன். ஏய், கல்யாணம் முடிய போறது இல்லடி, உன் கதையே முடிய போகுது. அதையும் பாத்துடலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கிறாளே. அதான் என் செல்லம். அவகிட்ட எனக்கு பிடிச்சதே அவளோட அந்த தன்னம்பிக்கை தான். சரியான அழுத்தக்காரியா இருப்பா போல இருக்கு. அக்கா, கல்யாணத்துக்கு பார்சலா ரெடிக்கா? அம்மா, என்னது இது? நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னது அது? அது மாப்பிளைக்கு கல்யாண பரிசு. நாசமா போச்சு. நம்மள கல்யாணத்தை நிறுத்த வந்தோமா இல்லைன்னா நடத்தி வைக்க வந்தோமா? யோ பாட்டுவாதி, எங்க கூட இவ்வளவு நாளும் பழகியும் எங்களை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே. நீ இன்னும் சங்கீத மாஸ்டராவே இருக்கே. எங்க மாஸ்டர் பிளான் புரிஞ்சுக்க உனக்கு இன்னும் நாள் ஆகும். இது அன்பு பரிசு இல்லையா, கிச்சாவை பரலோகத்துக்கு அனுப்ப ஆயுத பரிசு. புரியுதா? பந்தோபஸ்துக்கு இங்க போலீஸ் ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? போலீஸ் வரதுக்குள்ள நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சு கிளம்புவோம். கவலைப்படாதீங்க.